மகாதேவர் திருவடி சரணம். மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம். ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஆன்மீக நல்லுள்ளங்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குங்கள். ஆன்மீக நல்லுள்ளங்களே, இப்போ நாம் பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு பூஜை முறை. என்னென்னா, குருநாதர் கேளக்கி சித்தரை வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு சூட்சம முறை. சரிங்களா? இது நிறைய பேர் பண்ணி பலனடைஞ்சு அவரோட பலன்களில் உடனே அவங்க பெற முடியும். இது சூட்சமமாக பண்ணி முறை. சரிங்களா? என்னென்னா, இதுக்கு தேவையானது வில்வம், இழுப்பெண்ணெய், தீபம். சரிங்களா? இது கம்பல்சரி வேணும். இழுப்பெண்ணெயை ஒரு சின்ன அகல் விளக்கில் ஊற்றி அதில் அந்த அகல் விளக்கில் எந்த திரி வேணுனாலும் நல்ல திரியாக பஞ்சு திரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த திரியை போட்டு அந்த விளக்கேற்றி இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றுக்கோங்க. ஒரு கையில் வில்வத்தை வச்சுக்கோங்க. வலதுபுறம் இருக்கிற கையில் தீபத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இடதுபுற கையில் வில்வத்தை வச்சுக்கோங்க. கீழே நீங்கள் உட்கார இடத்துல சாமி ரொம்ப பூஜை ரொம்ப இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடங்களில் வழிபட்டாலும் சரி, அந்த இடத்துல தூய்மையான இடமா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அடியில் விரிப்பு போட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தணும். சரிங்களா? இது ஒரு அற்புதமான ரகசிய முறை. இது நிச்சயம் பலன் தரும், உறுதியாக பலன் தரும். இது சூட்சம முறை. சரிங்களா? என்ன பண்ணணும்னா, இந்த இழுப்பெண்ணெய் தீபத்தை உங்களோட ரைட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு, வலதுபுறத்தில் வச்சுக்கிட்டு, லெஃப்ட் ஹேண்டில் வில்வத்தை வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. இல்லைங்களா? அப்படி உட்காந்துட்டு இந்த விளக்கை கையில் எடுத்து வச்சுக்கணும். வலதுபுறம், இடதுபுறத்தில் வில்வத்தை வச்சுக்கிட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்து முதுகு தண்டு நேராக இருக்கணும். சரிங்களா? உட்காந்து முதுகு தண்டு நேராக இருக்கணும். வயசானவங்களால் முடியலனாலும் அது தவறில்லை. சரிங்களா? நீங்கள் முறையாக செய்யுங்க. அது எப்படி பண்ணாலும் அவர் வந்துடுவார். அது சூட்சமாக. சரிங்களா? நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, நேராக உட்காந்துட்டு மனதார புருவ மத்தியில் கொண்டு வந்து விளக்குழியை நினச்சிட்டு, ஓம் ஸ்ரீ கேளக்கி சித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேளக்கி சித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேளக்கி சித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேளக்கி சித்தர் நமோ நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை ஜபம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். சரிங்களா? நிச்சயமாக பொறுமையாக நிதானமாக சூட்சமமாக நீங்கள் வழிபாடு பண்ணுற முறை. இதில் நீங்கள் குருநாடோட மந்திரத்தை உச்சரிக்கிற முறை ரொம்ப 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 பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் உணர்ந்து உங்களோட மானசீக பூஜையாக இதை செய்யணும். சரிங்களா? உங்களோட மனதார வழிபாடு பண்ணணும். மனதில் அப்படியே அவரை நிறுத்தி உங்களோட புருவ மத்தியில் குருநாதர் கேளக்கி சித்தர் ஒளி ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும்தான் நினைக்கணும். வேறு சிந்தனைகளே உங்களுக்கு வரக்கூடாது. உங்களோட குறைகள், உங்களோட இருக்கிற கஷ்டங்கள், இது எதுவுமே வரக்கூடாது. சரிங்களா? இது குருநாதர்கள் வழிபாடு முறையில் ரகசிய முறை. இந்த வழிபாடு முறை மிக மிக ரகசியமான முறை. சரிங்களா? இது நிச்சயம் பலன் தரும். சரிங்களா? குருநாதர் கேளக்கி சித்தர் நீங்கள் இது போன்ற வழிபாடு பண்ண 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 எப்போ நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணாலும் நிச்சயம் அது உங்கள் அருகில் உங்கள் உடலில் அந்த புருவ மத்தியில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் அவர் செஞ்சு கொடுப்பார். சரிங்களா? இது குருநாதர் சித்தர்களோட சித்தர்கள் வழிபாடில் மிக புனிதமானது, ரகசியமானது. சரிங்களா? சூட்சமமானது. சரிங்களா? அவங்க உடம்பே கோயிலாக மாற்றி வழிபாடு பண்ணுற விஷயங்கள் குருநாதர் சித்தர்கள் செய்கிறது. அவங்களோட கோயில், அவங்க உடம்பு கோயிலாக மாற்றணும். ஒருவரும் உங்கள் உடம்பை கோயிலாக மாற்றணுன்னு தான் குருநாதர் சித்தர்களோட வழிபாடு. ஊனடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம், அந்த மாதிரி போல ரகசியங்களை இறைவன் நம்மளுக்கு உணர்த்துவார். நம்ம உடலுக்குள்ளே தான் இறைவன் இருக்கார் அப்படின்ற வழிபாடு முறை. இது சித்தர்களோட சூட்சம முறை, ரகசிய முறை. இது நிச்சயம் இது போன்ற அமைதியாக தியானம் பண்ணி அவர் புருவ மத்தியில் கொண்டு நிச்சயம் அவர் வணங்கினீங்களா உறுதியாக வருவார். சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த விளக்கு ரைட் ஹேண்டில் வச்சுருக்கிற விளக்கு உங்களுக்கு சுட மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா சுட ஆரம்பிக்கலாம். அதுக்கு கீழே ஒரு விளக்கு கூட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கூட அப்படி கூட பண்ணலாம். சுடாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ ஒரு தட்டில், சில்வர் தட்டில், காந்தத்துக்கு ஒட்டாத தட்டில் வச்சு கூட நீங்கள் அந்த தியானத்தை பண்ணலாம். இது அற்புத ரகசிய முறை. நிச்சயம் பலன் தருவார். செஞ்சு பாருங்கள், பயனடைங்க. ரொம்ப ரொம்ப
மகிழ்ச்சியாக வாழ்க்கை மாறும். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நம சிவய.